ஸோ நண்பா நான் பாருங்கள் இன்றைக்கி வந்து டோனட் பண்ண போகிறேன். எப்படி அது இது பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் பால் 250 ml பால் எடுத்துருக்கேன். ஸோ இதில் ஊற்றிடுறேன். ஓகேமாக்கா. ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது போட்டாச்சு. அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு போடணும். ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் போடுங்க, ரொம்ப போட வேண்டாங்க. இதை பாருங்கள். ஓகே நண்பா. ஸோ அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதை அப்படியே போட்டு விட்டுடலாம். ஓகே ஓகே நண்பா. ஸோ அடுத்தது முட்டையை போட்டுடலாம். முட்டையை உடச்சு போடுறேன். முட்டை போட்டாச்சு. ஓகே நண்பா. முட்டை உடச்சாச்சு. ஓகே நண்பா. முட்டையை போட்டாச்சு. அடுத்தது நல்லா ஒரு கலக்கிறோம் தான். ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் தேவையான அளவுக்கு போட்டுங்க நண்பா. ஓகே சரிண்ணா. ஒரு ஸ்பூன் இந்த ஊற்றுறேன் ஆயில். ஸோ பாருங்கள், ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிங்க. ஊற்றுங்களா கொஞ்சம். ஸோ நல்லா கலக்கணும். ஓகே நண்பா. ஸோ அது நல்லா படிக்கலாம். பிஸ்கி வச்சு அப்படி நிறைய நடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து டோனட்ஸு அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. என்னோட சேனல் அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா. ஓகே மக்களே. ஓகே சிஸ்டர். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு முட்டை போதும். நான் ஒரு முட்டை தான் போட்டுருக்கேன். நல்லா இது மாதிரி அடிச்சிக்கணும். அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் விடலாம் இதில். ஸோ இதில் லைட்டாக சுகரும் போட்டுக்கிறேன் நண்பா. சும்மா ஒரு 1/4 கிலோ நண்பா. ஸோ மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ 250 ml மாவு போட்டுடலாம். ஃப்ளோர் மைதா மாவு. நண்பா ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்கள். இது ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ நண்பா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்னும் மாவு போடணும். 250 ஒரு 500 ml போட்டுக்கங்க. ஸோ ஓகே நண்பா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். புரோட்டா எப்படி பண்ணுவோம் அது மாதிரி கொண்டு வரணும். கை வச்சு ஒரு பிரட்டணும். இந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வரணும். ஒரு 500 ml ரெடி 600 ml இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. நான் 250 ml இது போட்டுருக்கேன். பால் வேணுமா. ஸோ ஒரு 700 ml போட்டுங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுக்கு வந்துடுச்சு.
நண்பா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பரோட்டா மாதிரி கொண்டு வரணும். கை எப்படி இருந்தாலும் போட்டுவாங்க. பண்ணிட்டு அந்த லெவலில் கொண்டு வரணும். ஸோ 700 ml போட்டுங்க. 800 800 அந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எவ்வளோ ஆட் பண்ணு சொல்லி. ஸோ இந்த கையை வச்சு நீ அவ்வளோ தான். ஸோ நண்பா இதான் பாருங்க. ஸோ பிரிஞ்சிட்ருக்கு. கை போட்டாச்சுன்னு. ஸோ இதை வச்சு தான் இது ஒரு விளையாடிடணும் தான் டோனட்டோட. ஓகே நண்பா. ஸோ இன்னும் மாவு ஆட் பண்ணேன். ஸோ நண்பா நல்லா ஆட் பண்ணி நல்லா பண்ணிஞ்சிட்ருக்கு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் 1/2 கிலோ ஆயிடுச்சு நண்பா. அது 250 ஆரம்பித்தேன், 1/2 கிலோ அப்படியே ஆகிடுச்சு. ஓகே நண்பா. ஸோ நீங்களும் அதே மாதிரி 1/2 கிலோ போட்டுக்கோங்க. ஸோ நண்பா ரெடி ஆகிட்டுருக்கு. கையிலலாம் நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ நண்பா பிணைஞ்சாச்சு. அருமை. இந்த லெவலில் கொண்டு வந்து அப்படியே ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஒரு 10-20 நிமிஷம். ஓகே நண்பா. அதுக்கப்புறம் ஸ்டெப் பாருங்கள் வீடியோவை. ஓகே நண்பா. கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறது ஓகே இருந்தால் இது பண்ணுங்கள். இல்லாட்டி நான் மியூசிக் மாதிரி போட்டுமா நண்பா. ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பீச் வேண்டாம்னா சொல்லுங்கள். நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதில் டிஸ்பிளேயில் போட்டுறேன். ஸோ மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுறேன். ஓகே நண்பா. ஸோ பேசுகிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்பீச் வேண்டாம் இந்த மாதிரி சொல்லுங்கள். அது மாதிரி நான் பண்ணிடுறேன். ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ நல்லா இதாகிடுச்சு. ஸோ இன்னும் பாருங்கள். ஓகே நண்பா. இப்போ ரெஸ்ட்டு கொடுத்துருவோம் தான். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் நண்பா நல்லா இதாகிடுச்சு. ஸோ நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நல்லா இதாகிடுச்சு, சாஃப்டாகிடுச்சு. ஸோ இது எடுத்துறேன். எடுத்து இதில் வந்து இப்போ பட்டர் தரணும் மேலே. ஓகே நண்பா. ஸோ இதில் பட்டர் தரையிலாம் நல்லா ஹார்டாகவும் ஆகிடுச்சு. கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணும். ஸோ நான் பட்டரும் போட்டுருவேன் மேலே. ஓகே நண்பா. ஸோ இதுக்கு பட்டர் போட்டுருவேன் இதில். பாருங்கள் நண்பா. தேவையில்லை, ஓரளவு போதும். ஸோ அப்படியே சுற்றிடுவாங்க. நண்பா இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் ஸோ இதில் வச்சுருவேண்ணா.
ஓகே நண்பா இப்போ ஊட்டியாச்சு. இப்போ நான் அதே மாதிரி இதில் வச்சிடறேன். ஒரு 10 நிமிஷம் இதில் வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி பவர் போட்டு வந்துடலாம். 10 நிமிஷம் சூப்பர் தான். அதுக்கப்புறம் விட்டு வந்துடும். ஸோ நண்பா ஊற வச்சுட்டேன். ஸோ பட்டர் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் வச்சாச்சு. 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 15 மினிட்ஸ். ஸோ இதை நான் அப்படியே பாதி அறுத்துறது தான், ஜாஸ்தி வேண்டாம். ரொம்ப தனியாக அறுத்துறோம். எப்படி பண்ணிடுறது தான். ஸோ இதை தனியாக அறுத்துடலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறோம் நண்பா. ஓகேப்பா பாருங்கள், ஒரு ரோலு அப்படியே அழுத்து வத்திடணும் தான் அழுத்தி. ஸோ இது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. அப்படியே உள்ள ஹோல்ஸ் போடுறோம் தான். இது கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி ஊட்டிங்க, கையில் கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அழுத்தினீங்கன்னா அப்படியே இதாகிடும். அப்படியே ரோல் டைப்பில் கொண்டு வந்துடுங்க. இதோட அதை பெருசாக இருக்குது. ஸோ இதே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம். நண்பா இது ஒன்று. ஸோ இதை எப்படி நான் இது பண்ண மட்டும் பாருங்கள். இப்படி ஒரு பிளாஸ்டிக் கேன் என்ன எடுத்துக்கோங்க நண்பா. ஓகே, இதில் வச்சு இப்படி ஒரு அழுத்துங்க, உள்ள போயிடும் பாருங்கள். ஸோ இதில் ஹோல்ஸ் கூட பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஹோல்ஸ் பண்ணி கூட நீங்கள் டொனேட் பண்ணி வந்துடும். நண்பா இப்படி எடுத்திங்கன்னா கட் ஆகிடும். இந்த மூடியை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அழகாக வந்துடும். இதை பாருங்கள், அதுதான். ஸோ சேஃப் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதையும் அதே மாதிரி நான் வச்சுட்டுங்க. இது வந்து வேறு டைப்பில் பண்ணுறேன், இந்த ரெண்டு. ஸோ பெருசாக இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க, டோனட்ஸ் மாதிரி பாருங்கள். பாருங்கள், அது எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஓகே நண்பா, ஸோ இதுதான் அதே மாதிரி பண்ணிடலாம். நண்பா பாருங்கள், சரி இது மாதிரி வந்துருச்சு, அழகாக வந்துருச்சு பாருங்கள் ரவுண்ட்ஸு. ஸோ இதை வந்து நீங்கள் இதை லைட்டாக எடுத்துட்ருங்க. நம்ம முடி வந்துருச்சு தனியாக. ஒரு அழுத்து எடுத்திங்கன்னா பவர் ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் ஸோ இது அதே மாதிரி அழுத்திடலாம். இது வந்து ஒரு டைப்பில் பண்ணுறேன். இது வந்து அழுத்தி விட்டுலாம், கட் பண்ண வேண்டாம்.
இது ஒரு டைப். ஓகே நண்பா, இது ஒரு டைப் பண்ணிடலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். நண்பா இது ஒரு டைப்பில் பண்ணுறேன். ஸோ இதுதான் இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் பண்ணிச்சிங்கன்னா டீஸை போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ கவர் இருக்குது, காற்று போகாமல் அது க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது இன்னும் கொஞ்சம் பெருசாகும், உப்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் மூடி வைக்கிறேன். ஓகே நண்பா. ஸோ மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலை. இப்போ மூடி வச்சாச்சு. ஸோ இதுதான், இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நண்பா. பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா ஆயில் ஏற்றிட்டேன், சூடு பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ கடாயை ஏற்றியாச்சு. ஸோ ஓகே நண்பா, இதில் அப்படியே பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அதுதான் வேலை நம்மளுக்கு. ஓகே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதான் அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டு வேண்டியதான். ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள். இப்போ ஆயிலில் பொரிக்கிறேன் நண்பா. ஆயிலில் போடுறேன், பொரிக்க வேண்டியது. ஸோ நண்பா இதையும் போட்டுறேன். இதுதான் டோனட் ரெடி ஆகுது. டோனட் ஸோ புரியுது. நண்பா பாருங்கள், இதை அப்படியே திருப்பிடுவேன். ஸ்லோவிலே வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சு இதாகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. ஸ்லோவிலே வச்சே பண்ணுங்க. ஓகே நல்லா. ஸோ உள்ளே வேகாமல் போயிடும். அப்புறம் அதே மாதிரி போட்டுருங்க. இதையும் அப்படியே போட்டுக்கலாம், அதான் இருக்குது. ஸோ இதுதான் டோனட். அது நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு. ஸோ இதை அப்படியே திருப்பிடலாம். அதான் வேணும்பா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எவ்வளோ திருப்பிடலாம். டோனட்டு ஸோ ஏற்கனவே திருப்பிட்டேன். ஸோ நம்ம இது ஆகிடுச்சு. இது ஆகிட்டு இருக்கு. சரி இதையும் போட்டுடலாம். நண்பா இதையும் போட்டுடுறேன். அது போட்டாச்சு. ஸோ நண்பா இதை எடுத்துடுறேன். முடிச்சு ரொம்ப டிப்பில் வைக்கக்கூடாது, எழுந்திரி வந்துடும். ரொம்ப ஸ்பீடாக வைக்கிறீங்க. ஒரு வாய்ப்புக்கு ஒரு டிப் கொடுத்துக்கலாம். இந்த காயை ஏற்றிட்டுருக்கேன். இது 2 ஆகிட்டுருக்கு. இது பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நண்பா பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நண்பா ஸோ இதுதான். ஸோ நண்பா ரெடி ஆகிடுச்சு டோனட்ஸ். சூப்பராகும் சாப்பிட்றதுக்கு. ஓகே நண்பா. ஸோ பாருங்கள், ஸோ இது ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ நண்பா டோனட்ஸ் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு. ஓகே நண்பா, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. இதான் டோனட்ஸ் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நான் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் நண்பா, என்னென்ன ஆட் பண்ணேன்னு சொல்லி. ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள் வீடியோ. நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு.
சன்னா, ஹிந்தியில் சன்னா சொல்லுவாங்க, நம்ம இதில் வந்து சுண்டல் சொல்லுவாங்க. அதாவது பொரியெல்லாம் போட்டு அவ்வளோலாம் போட்டு வச்சுருக்குறோம். ஸோ இங்கே வடை ரெடி பண்ணியாச்சு. இங்கே பூந்தி, இங்கே ஆரஞ்சு, ஆப்பிள், சுண்ணத்தான விஷயம் இந்த கஜூர், சுக்கரி, இது வந்து சுப்பரி, இது ஒன்று. ஓகே நண்பா, ஸோ இதான் இன்றைக்கி இன்னும் டைம் ஆகல, இன்னும் பேங்க் கொடுக்கல. ஸோ அதுக்காக வெயிட்டிங். ஸோ நண்பா பாருங்கள் நான் சாப்பிட போகிறேன் நண்பா. அருமையாக இருக்கும் நண்பா. நீங்களே இதே மாதிரி கமெண்ட் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியும். நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, சுகரும் கரெக்டாக இருக்குது, லைட்டாக சுகர் கம்மியாகிடுச்சு. ஓகே நண்பா, பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.